ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறையில் வேலை செஞ்சுட்டு வெளியே வந்து அதுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னாவே தொடர்ச்சியாக அரெஸ்ட்டுங்கிறது இருந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 4-5 தடவை அரெஸ்ட் ஆகிட்டாரு. குண்டாஸும் போட்டாங்க, அதையும் உடைச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 38 கேஸ் இருக்கிறதாக சொல்கிறாங்க. என்னை கம்ப்ளீட்டாக வந்து ட்ராக்கிங்கில் வைக்கிறாங்க. என்னோட ஒர்க்கை வந்து கிரிபிள் டவுன் பண்ணுற மாதிரி சவுக்கு மீடியா முடக்கிற மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. ஏன்னா என்னோடய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் அவங்க வந்து டீடைன் பண்ணி வச்சுக்கிட்டு வண்டியெல்லாம் பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முந்தின நாள் வந்து 90 + 4000 94,000 ரூபா வந்து ஜிபேல இவருக்கு வருது. அதில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நேரம் கழித்து இந்த பிரேக் பண்ணி உள்ளுக்குள்ளே போகிறாங்க பாருங்கள், கதவை உடைத்து உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அந்த உடைத்து உள்ளுக்குள்ளே போனோடனே அவருக்கு இப்போ சர்வ் பண்ண நோட்டீஸ் எங்கேருந்துன்னு கேட்டால் சைதாப்பேட் ஆதம்பாக்கம் ஸ்டேஷனில் இருந்துன்னு சொல்லி போட்டு கடைசியில் சைதாப்பேட் கோர்ட்டில் காவல்துறையிலேருந்து இது பண்ணுறாங்க. இப்போ நேற்றும் கூட ஒரு பேட்டி ஒன்று கொடுக்கும்பொழுது அதில் பார்த்தேன், அவரோட இந்த நோய் இருக்குது, அந்த நோய் இருக்குது, அவருக்கு வந்து சுகர் இருக்குது, பூஸ்ட் ஏறிச்சு இப்படின்னு சொல்கிறீங்களே, இது ஏன் ஒரு பரிதாபத்தை தேடுறதுக்காக சொன்னீங்க? வணக்கம் ஊடகப் நேயர்களே. தொடர்ச்சியாக நம்ம அண்மை காலமாக சவுக்கு சங்கருடைய ஒவ்வொரு நகரையும் ஒவ்வொரு பின்னணியும் அந்த வழக்கினுடைய பின்னணி அது என்ன மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறையில் வேலை செஞ்சுட்டு வெளியே வந்து அதுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னாவே தொடர்ச்சியாக அரெஸ்ட்டுங்கிறது இருந்துகிட்ருக்குது. கிட்டத்தட்ட 4-5 தடவை அரெஸ்ட் ஆகிட்டார். குண்டாஸும் போட்டாங்க, அதையும் உடைச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 38 கேஸ் இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ அண்மையில் ஒரு போன வாரத்தில் நடந்த நிகழ்ச்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கே வந்து கதவை தட்டி அந்த மாதிரி நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோங்கும் போது அவர் கதவை திறக்காமல் அவர் இருந்தது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அங்கே வந்து காவல்துறை என்ன சொல்லுச்சுன்னா வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு இயக்குனரை ஒரு தயாரிப்பாளரை மிரட்டினது உதைச்சது இந்த மாதிரி பண்ணதுக்காக வந்திருக்கோங்கிற மாதிரி ஒரு கதையை அங்கே செட்டப் பண்ணுறாங்க. அதில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நேரம் கழித்து இந்த பிரேக் பண்ணி உள்ளுக்குள்ளே போகிறாங்க பாருங்கள், கதவை உடைத்து உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அந்த உடைத்து உள்ளுக்குள்ளே போனோடனே அவருக்கு இப்போ சர்வ் பண்ண நோட்டீஸ் எங்கேருந்துன்னு கேட்டால் சைதாப்பேட் ஆதம்பாக்கம் ஸ்டேஷனில் இருந்துன்னு சொல்லி போட்டு கடைசியில் சைதாப்பேட் கோர்ட்டில் சைதாப்பேட் இது காவல்துறையிலேருந்து இது பண்ணுறாங்க. அது எந்த கேஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நோ பார் அப்படின்னு சொல்லி நோ நேம் பார் அப்படிங்கிறது வந்து நம்ம சேமியஸ் ரோடு இருக்கு பாருங்க, இங்கேருந்து பக்கத்தில் தான் ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அந்த ரோட்டில் இருந்ததாக ஒரு பார் வந்து இது நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாரில் சென்னையோட உயர் போலீஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய தலைமை போலீஸ் அதிகாரி நம்ம வந்து அவர் வந்து இதில் இருக்கார், ஒரு பினாமியை வச்சு நடத்துகிறார் அப்படிங்கிற சொல்லி ஒரு இது வந்தது. அதற்காக தான் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முந்தின நாள் வந்து 90 + 4000 94,000 ரூபா வந்து ஜிபேல இவருக்கு வருது. அது இவருக்கு வரல, இவருடைய வேலை செய்கிற நரேஷ் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு வருது. அது என்ன ஏதுன்னு இவர் பார்க்குறதுக்குள்ளேயே வந்து அடுத்த நாள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இன்றைய நிலைமை என்னன்னு கேட்டால், சவுக்கு சங்கர் மேலே மிகவும் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியது. அதாவது 2 முறை கஸ்டடி எடுத்து 2 நாள் எடுத்திருந்தாங்க. இன்றைக்கி மறுபடியும் புழலுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் எதுக்காக இந்த கஸ்டடியெல்லாம் எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த முக்கியமான இந்த நோ நேம் பார் அந்த பிரச்சனைக்காக எடுக்கிறாங்க. ஸோ இப்போ என்னென்னு கேட்டால், அந்த இது எங்கள் செல்ஃபோன் செல்ஃபோனை கொடுங்க அப்படிங்கிற அச்சுறுத்தலோடு போகுது. இந்த கதை இப்படி இருக்குது. இப்போது அடுத்தது வந்து அவர் மேலே குண்டாஸ் போடுவாங்களா, ஏன்னா அவர் மேலே 38 கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். குண்டாஸ் போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு இது வருது. அதுக்கு அடுத்தது இன்னொரு வகையில் என்னென்னு பார்த்தோம்னா, ஏதாவது அழுத்தம் கொடுத்து சிறைக்குள்ளேயே வேறு ஏதாச்சும் இவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் அல்லது இவரை கொல்லக்கூடிய நிலைமை உண்டாகுதா அப்படிங்கிறது ஒரு அச்சமும் இருக்குது. இப்போ அதுக்கெல்லாம் வந்து சவுக்கு சங்கரம் பயந்துக்கிற ஆள் கிடையாதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அவர் எழுதுறது, அவர் பேசுறது எல்லாமே வந்து துணிஞ்சு தான் பண்ணி கொண்டிருக்கார் ஒவ்வொரு விஷயத்தையும். இதில் வந்து அவர் மேலே குற்றம் சாட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு மாதிரி, அதாவது கிரிமினல் குற்றங்கள் எல்லாம் போட்டுட்டு
இது தொடர்ச்சியாக அரசு உயர் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அப்புறம் வந்து அது அரசியல்வாதிகள், இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இவங்களுக்கு மேலே குற்றம் வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு இது வந்து பொதுமக்களுக்கு அந்த ஒரு பார்வை தெரியுது. இந்த பக்கம் பார்த்தோம்னா அவர் வந்து பணம் வாங்கினார் அப்படிங்கிற ஒரு பார்வையை கொண்டு வந்து இதில் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. இது எந்த வகையில், இது எந்த இதில் பார்க்கலாம், இது எப்படிப்பட்ட இதில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது சவுக்கு சங்கருடைய இன்னைக்கு அவரோட பயணித்து கொண்டிருக்கிற, அவருடைய வழக்குக்காக எல்லா இதுலையும் நின்று கொண்டிருக்கிற நம்ம ராஜ்குமார் பாண்டியன் வந்திருக்காரு. வணக்கம். 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 இப்போது நான் முன்னிலையில் குறிப்பிட்ட மாதிரி இவர் மேலே வந்து ஆரம்பத்தில் இன்று ஒரு வாரத்துக்கு முன்னாடி போடும்பொழுது பார்த்தீங்கன்னா இதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து அந்த பாரோட கேஸஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. இது மேலே இப்போ குண்டாஸ் போடுவாங்கன்னு ஒரு இது வருது. குண்டாஸ் போட முடியுமா? இல்லை, குண்டர் தடுப்பு சட்டம் என்பது ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து தொடர்ச்சியாக ஹபிச்சுவல் அஃபண்டராக தொடர்ச்சியாக ஒரே வகையான குற்றங்கள் மறுபடியும் ஈடுபட்டால்தான் அந்த ஆக்ட் 14 சட்டத்தின் பிரகாரம் ஒன்று ஹபிச்சுவலை அஃபண்டராக இருக்கணும், தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான அஃபென்ஸை ஹபிச்சுவலாக பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் அந்த ஆக்ட் 14, தமிழ்நாடு ஆக்ட் 14 ஆஃப் 1982 அப்படிங்கிற சட்டத்தின் கீழே வந்து குண்டாஸ் போட முடியும். தனிப்பட்ட வழக்கு, ஒரே ஒரு வழக்கு இருந்தாலும் சில நேரங்களில் குண்டாஸ் போடப்பட்டிருக்கு. அந்த வழக்கு எப்படி இருக்கணும்னா பப்ளிக் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கணும். அதாவது பொது அமைதியை வந்து குலைக்கிற வகையில், நாட்டு லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிற மாதிரி அஃபென்ஸ் கிடையாது. ஒரு பொதுமக்களுக்கு ஒரு அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துகிறமான வகையிலே எதையாவது ஒரு குற்றச்செயல் ஒரு ப்ராட் டே லைட்டில் எல்லாரும் பார்த்து திருப்பி இந்த குற்றம் நடந்தால் நமக்கு என்ன வேணாலும் ஆகும், நம்மளுக்கும் பெரிய ஒரு அச்சுறுத்தலாக ஆகும் அப்படின்னு ஒரு சட்டம் ஒழுங்கு, அதான் சார் சட்டம் ஒழுங்கு, பொது ஒழுங்கு, சட்டம் ஒழுங்கு வேற, பொது ஒழுங்கு, பொது அமைதிக்கு பப்ளிக் ட்ரான்குவாலிட்டி அப்படின்வாங்க. அதுல இருந்தா மட்டும்தான் ஒரு கேஸா இருந்தாலும் உடனே போடலாம் அப்படிங்கிறது. இந்த வழக்கு உங்களுக்கு தெரியும், இருக்கிற குற்றச்சாட்டு இந்த 2 கேட்டகரியிலும் வராது. அதனால வந்து ஆக்ட் 14ல டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்கன்ற கண்டிப்பா முடியாதுன்றதை நாங்க சட்டப்பூர்வமாக, ஏன்னா போன தடவை வந்து ஒரு தடவை இருந்தாலும் அதிகாரம் இருக்கும் பட்சத்துல ஏற்கனவே 2 குண்டாஸை பார்த்துட்டு 2மே வந்து ரிவோக் ஆயிடுச்சு. 2வது குண்டாஸ் சுப்ரீம் கோர்ட்டோட கடுமையான ஒரு விமர்சனங்கள் கண்டனங்களுக்கு பிறகு ரிவோக் ஆச்சு. ஸோ வந்து ஆல்ரெடி சவுக்கு சங்கர் அவர்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் சட்ட போராட்டத்தை வந்து மேற்கொண்டு உச்சநீதிமன்றம் தலையீட்டின் பேர்ல ஷார்ட் டைம் கொடுத்து இப்போ நாங்கள் எந்திரிக்கிறதுக்குள்ள அந்த ஆர்டர்ஸ் வந்து ரிவோக் ஆகணும் அப்படின்னு கடைசியாக வந்து ஒரு கண்டிச்சு அதன் பேரில் வந்து ரிவோக் ஆச்சு. ஸோ இது புரியதில்லை அவரோட வழக்கு குண்டாஸ் பார்க்குறதும். ஸோ அப்படியும் போடப்பட்டாலும் அதற்குரிய ஒரு சட்ட போராட்டத்தை எடுக்கிறதுக்கு அவர் மனதளவில் தயாராக இருக்கிறாரு. 2வது, ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் அவரோட இன்னொரு வழக்கில் சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணியிருக்கும்போது பெண்டிங் இருக்கிற எல்லா இன்வெஸ்டிகேஷன் கேசஸ்க்கும் ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது ஹைகோர்ட்டில் ஆல்ரெடி ஒரு கேஸில் நாங்கள் அப்ரோச் பண்ணி ஒரு லீவ் கேட்கும்போது ஹோம் செக்ரட்டரியும் டிஜிபியும் சேர்த்து என்னை கம்ப்ளீட்டாக வந்து ட்ராக்கிங்கில் வைக்கிறாங்க. என்னோடய ஒர்க்கை வந்து கிரிபிள் டவுன் பண்ணுற மாதிரி, சவுக்கு மீடியா முடக்கிற மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. ஏன்னா என்னோடய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் அவங்க வந்து டீடைன் பண்ணி வச்சுக்கிட்டு வண்டியெல்லாம் பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. என்னைக்கு வந்து சில போலீஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வாங்கி இது பண்ணுறாங்கன்னு ஒரு சில விஷயங்களை நாங்கள் வந்து ஆதாரப்பூர்வமாக முன் வச்சு ரெப்ரசன்டேஷன் அனுப்பிச்சிருந்தோம். அதன் பேர் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக எடுக்கலன்னு கோர்ட் அணுகியிருந்தோம், ஹைகோர்ட்டில் அதில் என்ன பண்ணிட்டாங்க, அதை விசாரிச்சுட்டு எல்லா பெண்டிங் கேசஸ் ஒரு டீட்டெயிலும் வாங்கிட்டு இருக்கிற பெண்டிங் இன்வெஸ்டிகேஷன் கேசஸ்லாம் 3 மாதத்தில் சார்ஜ் ஷீட் போட்டுருணும், ஃபைனல் ரிப்போர்ட் போட்டுருணும். 6 மாதத்தில் பெண்டிங் ட்ரையல் கேசஸ்லாம் முடிச்சிடணும்னு சொல்லி டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. சம்மந்தமே இல்லாமல் அதை எதிர்த்து ஹைகோர்ட்லேயே அதை எதிர்த்து ஒரு உச்சநீதிமன்றம் நாடுந்தார். நான் கேட்டது வேற ரிலீஃப், எனக்கு ரிலீஃப் கொடுக்கலன்னா அந்த கேஸை டிஸ்போஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ரிலீஃபை கொடுத்துட்டாங்க. அது என்ன கடுமையாக பாதிக்குது. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக மேலே கேஸை போட்டு வச்சுருக்கேன், பல நெருக்கடிக்கு ஆளாகிறேன். மோஸ்ட்லி எல்லாமே போயிருக்கு. இவர் வாதத்தை முன்னிட்டு சுப்ரீம் கோர்ட் போன ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி விசாரணைக்கு வரும்போது அவர் கேட்ட ரிலீஃப் என்ன, நீங்கள் கொடுத்த ரிலீஃப் என்ன அப்படின்னு சொல்லி அந்த ரிலீஃப் போர்ஷனை 2த்தையும் ஸ்டே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது பெண்டிங் கேசஸ்லேயும் ஸ்டே ஆகிடுச்சு.
இந்த 6 மாதத்தில் முடிக்கணும் ட்ரையல் அப்படின்னு சொல்கிறதையும் ஸ்டே ஆகிடுச்சு. நேற்று கூட அந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் முன்னாடி பட்டியலிடப்பட வேண்டியது, லிஸ்ட்டுக்கு வர வேண்டியது, பட் வரல. இருந்த போதிலும் அந்த ஸ்டே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர்கள் வந்து அதை தகவல் சொன்னாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு சிக்கல்கள் போலீஸ் தரப்புக்கு இருக்கிறதுனால, அதாவது ஒரு லீகல் இம்படிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்க இதில் குண்டர் தடுப்பு சட்டம் வந்து இன்வோக் பண்ணுறதுங்கிறது ஒரு சட்டத்தால் அவங்க வந்து கரெக்டாக அவங்க ப்ராப்பராக பண்ண முடியாதுன்றாங்க எதிர்பார்க்குறோம். இருந்தாலும் அதை சந்திச்சு ப்ராப்பராக பண்ண முடியாது நினைக்கிறீங்க. ஆனால் போட்டாலும் அதை ஃபேஸ் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணலாம் பண்ணுறதுக்கும் ஒரு தயாராக இருக்கிறார். நேற்று தான் அவர் கன்சல்ட் பண்ணேன். ஹாஸ்டலில் இருக்கும்போது தயாராக இருக்கிறார். இப்போ என்ன சொல்கிறாரு அவர்? இல்லை, அவர் வந்து சிறைங்கிறது அவருக்கு புதுசு கிடையாது, வழக்கம் புதுசும் கிடையாது. அதனால் அன்னைக்கு வந்து ஒரு துரதிருஷ்டவசமாக அவர் காலையிலே என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு 6:30 மணிக்கெலாம் போலீஸ் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு மேலே ஒரு 10 போலீஸ் டீமு, கீழே ஒரு 10 பேர் நின்ட்டாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து சம்மன் சர்வ் பண்ண தான் வரோம், ஓப்பன் பண்ணுங்கன்ன உடனே எந்த வழக்குன்றப்போ சம்மன் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்த வழக்குன்ற ஒரு இதனால் அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, ஆதம்பாக்கம் போலீஸ் கிட்ட தான் ஃபஸ்ட்டு சம்மன் வந்துச்சு. அந்த ஆதம்பாக்கம் ஜூலை மாதம் ஆதம்பாக்கம் போலீஸ் சம்மன் சர்வ் பண்ணும்பொழுதும் மணிப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் தான் சம்மன் இஷ்யூ பண்ணியிருந்தார். ஆதம்பாக்கம் கிரைம் நம்பரை வந்து கோடிட்டு காமிச்சு அந்த 35 கிளாஸ் 3 நோட்டீஸில். ஸோ அப்படி இருக்கும்போது என்னடா இது, மணிப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் எதுக்கு ஆதம்பாக்கம் கிரைம் நம்பருக்கு வந்து கூப்பிட்றாருன்ற ஒரு டவுட்டும் இருந்தது. இது என்ன சம்மன் சப்ஷன்ஸ் ஆஃப் அலிகேஷன் தெரியல. ஸோ அவர் ரிட்டனாக ரிப்ளையில் வந்து, சார் ஃபஸ்ட்டு நீங்கள் எஃப்ஐஆர் காப்பியை கொடுங்க, ஏன்னா அக்யூஸ்ட் இஸ் என்டைல்ட் டு சீக் ஃபார் எஃப்ஐஆர் காப்பி. அது யூத் பார் அசோசியேஷன் ஒரு கேஸில் 2016 வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. ஒரு கேஸை போட்டு அக்யூஸ்டை கூப்பிட்டேனா, அக்யூஸ்டை ஆக்கிட்டு கூப்பிட்டேன்னா என்ன அலிகேஷன் அவர்கிட்ட சொல்லு, எஃப்ஐஆர் கொடுக்கலாம் நீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ எஃப்ஐஆர் போட்டு என்னன்னே தெரியாமல் அதை மறைச்சு வச்சுக்கிட்டு நீ பதில் சொல்லுன்னு சொல்லி வைக்கிறது விசாரணை கிடையாது. உன் மேலே இந்த குற்றச்சாட்டு இருக்கு, சட்டப்பிரகாரம் அவர் கொடுத்து காமிக்கணும்ல, என்ன அலிகேஷன் சொல்லணும் இல்லையா? அது இருக்கிறதுனால இவர் லீகலாக அவர் அட்ரஸ் பண்ணி போட்டிருந்தார். எனக்கு அலிகேஷனை சொல்லுங்க, நான் அதுக்கு விளக்கம் தரேன். ஃபஸ்ட்டு எதுக்கு மணிப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் எனக்கு சம்மன் அமைச்சிருக்கான்னு சொல்லி ஆதம்பாக்கம் கிரைம் நம்பரில் அதுக்கும் சொல்லுங்கள், நான் கோஆப்ரேட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஏன்னா நான் கண்டினியூஸாக ஃபால்ஸ் கேசஸில் நான் வந்து ஒரு சப்ஜெக்ட் மேட்டராக இருக்கிறேன் அப்படின்னால கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அனுப்பிச்சி விட்டதுக்கு அதுக்கு திருப்பி எதுவும் ரிப்ளை வரல. திருப்பி இன்னொரு சம்மன் கொண்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை தான் இவங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்களோ, ஆல்ரெடி 2 வாட்டி கொடுத்துருன்னு சொல்லி ஆல்ரெடி வந்துட்டேன்னு சொல்லிட்டு லீகலாக கன்சல்ட் பண்ணுறேன். ரெண்டாவது அவர் உங்களுக்கே தெரியும், ஏகப்பட்ட அவர் வீட்டு கம்ப்ளீட்டாக சூறையாடப்பட்டிருக்கு, மாபாட்டாக்கா இருக்குது, மனிதக்களை ஊற்றிருக்காங்க. அவருக்கு வந்தவங்க வீடை தேடி இருந்திருந்தால் அன்றைக்கி என்னவா உயிருக்கு ஆயிருக்கும். அதுக்கு போலீஸோட காம்ப்ளிஸ்ட் இருக்குன்னு ஆல்ரெடி கோர்ட்லேயே அவரோட அலிகேஷன் வச்சுருக்காரு. திடீர்னு சம்மன் கொடுக்குறேன்னு சொல்லி திடீர்னு வராங்களே, நம்மளோட எதுக்கு கஸ்டோடியல் வயலன்ஸ் ஆனதுக்கு, கை உடைக்கப்பட்டிருக்கு, டிரான்சிட்டில் அவருக்கு வந்து பயம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, ஜெயிலுக்கு கொடுமை, பல பிரச்சனைகள். இதனால தான் வந்து அவர் கதவு திறக்கல. ஒரு 2-3 மணி நேரம் அட்வொகேட் வருவாங்கன்னு சொன்னாங்க. அட்வொகேட் வந்துட்டாங்க. பட் எதுக்குன்னு ப்ராப்பராக சொல்ல அதன் பிறகு பேசும்பொழுது, சார் நாங்கள் அரெஸ்ட்டுக்கு முடிவு எடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க. எதுக்கு அரெஸ்ட்டுன்னு அவங்க சொல்லலை. ஸோ அவரும் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா ஆல்ரெடி அவர்கிட்ட இருந்த கம்ப்ளீட்டாக ஏர்பாட்லேருந்து, செல்ஃபோன்லேருந்து, டேப்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டு டி நகரில் ஒரு பாண்டி பஜார் ஆஃபீஸ் கம்ப்ளீட்டாக எல்லாமே போயிடுச்சு. ஆமாம், 2 முறை இது வரைக்கும் அவர் கைக்கு வரல. சரி, அவரோட டேட்டாஸ் இருக்குது, பர்சனல் டேட்டாஸ் இருக்குது, அவரோட ஜேர்னலிஸ்டிக் ஒர்க் சம்மந்தமான டேட்டாஸ் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ இது எல்லாமே எடுத்துகிட்டு போய் ஏற்கனவே ஸ்க்ராட்சில் இருந்து தான் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாமே எடுத்துகிட்டு போய் அது அவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன், அவர் அதை ஸ்டோர் பண்ணி ஆகணும். அவருக்குரிய ஒரு விஷயங்களாக அவருக்கு டைம் எடுத்து ஆகணும். அவருக்கு அச்சம் இருக்குது. அதுக்கு என்ன லீகல் ஆக்ஷனாக அவருக்கு கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தினால அவர் ஓப்பன் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிரேக் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பிரேக் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ண வரும்பொழுது அவர் பவர் இருக்குது, கோர்ட்டுக்கும் பவர் இருக்குது, இவங்க கேட்க பவர் இருக்குது, வாங்கிட்டு உடைச்சிட்டாங்க. அவர் சப்ஜெக்டட் ஹிம்செல்ஃப் ஃபார் லீகல் ப்ராசஸ். அவர் அரெஸ்ட் பண்ண பிறகு அவர் ஒன்று சண்டையாக போட முடியும், நடக்க முடியுமா? போனாரு, கேள்வி கேட்டார், அரெஸ்ட் பண்ணிட்டார், கிரவுண்ட்ஸை சர்வ் பண்ணாங்க. அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை சர்வ் பண்ணும்பொழுது தான் அவரை சைதாப்பேட்டை கேஸில் இந்த 519 கிரைம் நம்பரில் இந்த நோனேம் பார் அப்படிங்கிற ஒரு 94,000 முதல் நாள் அமைச்சிருக்காங்கன்றது அந்த அலிகேஷனில் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்றது அப்போது இமீடியட்லி ஆஃப்டர் ரிசீவிங் அப்பான் த நோட்டீஸ் தான் அவருக்கு நாலேஜ் வருது. உடனே அவர் கஸ்டடிக்குள்ளே போயிட்டார். அதே 1:10 அவங்க உள்ளே வராங்க. 1:20 இவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாருன்னு ஒரு கன்ஃபெஷனை போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் அந்த அஃபிடவிட்லேயே சொல்லிட்டாங்க. 1:20 எனக்கு வாலண்டரி கன்ஃபெஷன் கொடுத்துட்டாரு. 1:10 வரைக்கும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்,
கதவு திறக்க மாட்டேன்னு தர்க்கம் பண்ணவர் 1:20க்கு வாலண்டரியா கன்ஃபெஷன் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற நான் வந்து தொண்ணூறு கேட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதெல்லாம் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஃபர்தர் போஸ்டிங் ட்ரையல் ஓகே இருக்காங்க. சரிங்களா, இப்போ அதில் என்ன அலிகேஷன் சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா 94,000 ரூபா 13ஆம் தேதி காலையில் 6:30 மணிக்கு போலீஸ் வராங்க. எப்படி ஒரு இம்ப்ரெஷன் இருந்தது, ஆதம்பாக்கம் போலீஸ்க்குன்னு வந்தாங்க. ஆனால் கைது செய்யப்பட்டது சைதாப்பேட்டை கிரேட் நம்பர். நீங்கள் சொன்ன அந்த பாரோட கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட்டு, 94,000 ரூபா ஜிபேல வேலை பார்க்குற நிதிஷ்க்கு அனுப்பிச்சி விட்டோம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ இவருக்கு வந்து பணம் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு வேணால் இந்த காலகட்டத்தில் ஜிபேக்கு பணம் அனுப்பலாம். பணம் வந்துருச்சு, 3:30 மணிக்கு பணம் வந்துருச்சு. இவர் 10 லட்ச ரூபா டிமாண்ட் பண்ணார். என்னன்னா ஆல்ரெடி வந்து உன் பேரில் நான் வந்து நியூஸ் ஒரு தவறுதலான ஒரு செய்தி வந்து போட்டிருக்க மாதிரியும் ஆல்ரெடி திறக்கும் போதே வாழ்த்து சொன்னாராம், கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்னு. நவம்பர் 21 பேச ஆரம்பித்தாராம். நீ வந்து எனக்கு வந்து நியூஸ் வந்து நான் உன்னை பற்றி நீ எனக்கு வந்து மாதம் 2 லட்சம் கொடுக்கலன்னா உன் மேலே ஒரு மெலிஷியஸ் இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி உன்னை பாரை நடத்த விட மாட்டேன். யார் அந்த பார் ஓனரையா? பார் ஓனரை வந்து இவர் த்ரெட்டன் பண்ணான்னு சொல்லி வாட்ஸ்அப் காலில் 4-5 வாட்டி பேசினான்னு சொல்லி அவங்க ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க, இவரோட ஒரு நம்பரை சைட் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் கால் மூலமாக பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு. அதோட அடிப்படையில் இவர் வந்து 10 லட்ச ரூபா டிமாண்ட் பண்ணார். அதனோட அட்வான்ஸாக 94,000 ரூபாவை 90 + 4,000 ரூபாவை நிதிஷ் அக்கௌண்ட்டுக்கு இந்த நம்பருக்கு அனுப்ப சொன்னார். நாங்கள் அனுப்பிட்டோம் 3:30 மணிக்கு. உடனே ஈவினிங் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் 7 மணிக்கு. உடனே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. மறுநாள் காலையில் அரெஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டாங்க. 94,000 ரூபா ஒரு அவரோட வழக்கறிஞர் இல்லாமல் ஒரு ஜென்ரல் ஒரு லேமன் டேம்லேயே இதை நம்ம பார்த்தாலும் யாரும் கேட்குற ஒரு எக்ஸ்டார்ஷன் மணியாக இருக்கட்டும், ஒரு டிமாண்டாக இருக்கட்டும், ஒரு இல்லீகலாக கேட்குறத அக்கௌண்ட்டில் இந்த நம்பருக்கு ஜிபே பண்ண யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஒரு புடன் மேன் எவிடன்ஸ் ஆக்டில் ஒரு புடன் மேனை எப்படி பார்க்கணும், சாதாரணமாக ஒரு விஷயம் இப்படி தான் நடந்திருக்கும், இப்படி நடந்திருக்க முடியாதுன்னு அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது எவிடன்ஸ் ஆக்டில் இருக்குது. அதனால் ஒரு புடன் மேனாக பார்த்தா ஒரு அபகரிக்க பார்க்குறவன் வந்து ஜிபேல வாங்குவானோட தெரியாது. பட் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ட்ரையல் இன்வெஸ்டிகேஷன் இருக்க போது இருந்த போதிலும் 94,000 ரூபாய் கேட்குறான்றவங்க கேட்டிருக்கும் போது போலீஸ்க்கு சந்தேகம் வரல. சரி, வாட்ஸ்அப் கால்ல இருந்து பண்ணியா, ஆதாரம் இல்லையா, சரி உடனே உங்க ஒரு சர்வீஸ் ப்ரொவைடருக்கோ ஏர்டெலுக்கோ இல்லை கன்சர்ன் போட்டிருந்தா வாட்ஸ்அப் காலில் எந்த காலில் பேசினாங்க கிடைக்க போகுது ஐபிடிஆர் எடுத்துடலாம், ஜிடிஆர் மாதிரி. அதுவும் ஓகே பண்ணலாம். சரி, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பவர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அவரை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இது சம்மந்தமாக ஃபர்தராக அவரை கஸ்டடி எடுக்கணும்னு சொல்லிட்டு மேற்கொண்டு விசாரிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி 14 கஸ்டடி படிச்சுட்டு போட்டாங்க, எடுத்தாங்க. சரி, கஸ்டடி எடுத்துகிட்டு திருப்பி 5 நாள் கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம் இது வந்து ஜிபே அக்கௌண்ட்டில் பண்ணியிருக்கான்றாங்க. ஓகேங்களா, எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது. இந்த அமௌண்ட்டு ஜிபேயில் வந்த பிறகு கன்சர்ன் பர்சன் அந்த நிதிஷ்ங்கிற ஆங்கர் எங்கள் ஆஃபீஸ்லேயே ஃபுல்லி அண்டர் சிசிடிவி. இப்போ எங்கள் சிசிடிவி இருக்குதுன்னா இப்போல்லாம் வந்து அட்வான்ஸ்டாக ஆடியோவோட வந்துருச்சு. முதல்ல வீடியோ மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும். இப்போ வந்து இருக்கிற சிசிடிவிஸ் எல்லாமே ஆடியோவோட ரெக்கார்ட் ஆகுது. அந்த டைமில் 3:30 மணிக்கு சொல்கிறாங்களே, வாட் டிரான்ஸ்பைர்ட் இன் அவர் ஆஃபீஸ் வாஸ் ரெக்கார்டட் இன் சிசிடிவி வித் ஆடியோ, நாட் ஓன்லி விஷுவல். ஸோ அது அந்த எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற சிசிடிவியில் பதிவாயிருக்கு. ஏன்னா அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறான், அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறான், ஏமா நீ யாருக்காவது பணம் போட சொன்னியா அப்படிங்கிறான். இவங்க சொல்லி காசு வரும்னு சொல்லியிருந்தா எப்படி போய் ஃபோன் பண்ணுறான்? முதல்லையே தெரியுமா? நான் நைட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பான், எஃப்ஐஆர் போடுவான், மறுநாள் வீட்டுக்கு வருவாங்க, தெரியாது. ஸ்பான்டேனியஸாக என்ன நடக்குது, இன்சிடென்ட்லாம் அந்த கான்வர்சேஷன்ஸ் இருக்குது. மாலதியும் அக்யூஸ்டாக சேர்த்துருங்க. மாலதி கிட்ட கான்வர்சேஷன் நடக்குது, இன்னொரு பையனும் இருக்கிற இடத்துல ஏன்டா யாராவது ட்ராப் பண்ணியிருக்க போகிறாங்கலாம், அதில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இது சம்மந்தமாக நடந்திருக்கு, நேச்சராக இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. மாலதி என்ன சொல்கிறாங்க, இவன் என்ன சொல்கிறான், இந்த பையன் ஏன் 6,000 ரூபா இருக்கேன் அக்கௌண்ட்டில் அதுவும் போயிடுமா அப்படிங்கிறான். அப்போ மாலதி என்ன சொல்கிறாங்க, ஏண்டா 6,000 ரூபாய் எடுக்கிறதுக்காக எவ்வளோ பணத்தை போடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேஷுவலாக கேட்குறாங்க. ஸோ இன்டென்ஷனலாக ஒருத்தங்கிட்ட 94,000 ரூபா அபகரிக்கிற பணத்தை அக்கௌண்ட்டில் வாங்கிடலாம். இந்த கான்வர்சேஷன்லாம் அன்னைக்கு 3:30க்கு பணம் வந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே
திட்டமிட்ட வெல் பிளான்டு கான்வர்சேஷன் இருக்குன்றதுக்கு ஆதாரம் இருக்குது. ஸோ இப்படிலாம் இருக்கும் பொழுது இவங்க ஆஃபீஸுக்கு அந்த சிசிடிவியை எடுக்கிறதுக்கு ஆஃபீஸை சர்ச் பண்ணணும், கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்னு சொல்லி கஸ்டடியில் கேட்குறாங்க. ஆஃபீஸை பயோமெட்ரிக் ஆக்சஸ் இருக்குது, நான் கோஆப்ரேட் பண்ணுறேன். ஆனால் எங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸை அவங்க எடுத்து டெஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாது. ஆமாம். ஸோ அதுக்கு நாங்கள் பயோமெட்ரிக் கொடுக்கணும்னா ஒரு காப்பி எங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கோர்ட்டில் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். அந்த வீடியோ ஃபுட்டேஜை நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம், பேக்கப் எடுத்தது. ஆனால் குயிக்காக பேக்கப் எடுத்து பத்திரம் வச்சுருக்கணுமே. வச்சுருக்கோம் பக்கியமாக எடுத்து சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. 94,000 வந்தது ஜிபேல தானே இருக்குது. ஜிபே அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிஃப்ளெக்ட் தெரியும், எல்லாமே தெரியும். கால் ஸ்டேட்மெண்ட் 5 வாட்டி பண்ணியிருக்காரு. ஃபோன் மூலமாக தான், நேரில் வரதா கேஸ் கிடையாது. நேரில் வந்தால் போனால் வரேன், டவர் லொக்கேஷன் எல்லாமே ஆகும். வாட்ஸ்அப் கால் மூலயமா கான்வர்சேஷன் எடுக்க முடியாது. நீயும் பேசலன்னு சொல்ல முடியாது, இதான்னு சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. ஆனால் காலை வந்து எந்த ஐபி அட்ரஸ்லேருந்து மோடம்லேருந்து பேசினாலும் 5Gலேருந்து பேசினாலும் சரி, மறைக்க முடியாது, சீக்கிரசி கிடையாது. என் ஐபிலேருந்து பேசினா அவங்க ஐபி எல்லாத்துக்கும் தெரியும். இந்த டைமில் 2 பேருக்குள்ள அந்த ஐபி கனெக்ட் ஆகிருக்குன்னு வந்துட போகுது. ஸோ இதெல்லாம் பேசிக்கு. இதெல்லாம் நம்ம சென்னை சிட்டி போலீஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும், விளக்க வைக்கணும், இல்லை கோர்ட்டுக்கு புரிய வைக்கணும் கிடையாது. சைபர் சர்க்கம்ஸ்டன்ஸை ஆமாம் சார் ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க சார். ஒன்றில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம யாருக்கும் கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம். ஆனால் கோர்ட்டுக்கு விஷுவலைஸ் பண்ணுறோம் சார். நம்ம டிஃபென்ஸில் கோர்ட்டுக்கு இருக்க சுச்சுவேஷன் எல்லாத்தையும் நம்ம விஷுவலைஸ் பண்ணி சொல்கிறோம். இதப்பெல்லாம் இருக்கும்பொழுது கஸ்டடிக்குரிய அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட எவிடன்ஸை கொடுங்கன்னு இவங்க கேட்கவே முடியாது சட்டத்தின் பிரகாரம். எனக்கு அகேன்ஸ்டாக நான் அக்யூஸ்டாக நீங்கள் சொல்லியிருக்கேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. எனக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் என்ன மெட்டீரியல் வச்சுருக்கேன்னு எடுங்க. எடுத்துக்கிட்டு எப்போ உனக்கு அகேன்ஸ்டாக அந்த மெட்டீரியல் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது, பதில் சொல்லுப்பான்னு கேளுங்க. தார்மீக அடிப்படையில் கண்டிப்பாக ஒரு பொறுப்பு இருக்குது ஒத்துழைக்கிறதுக்கு. எவிடன்ஸை கொடுத்தீங்க, இந்த டைமில் கால் பண்ணிருக்கு, நவம்பர் 21 கால் வந்துருக்கு, இந்த பாரு இருக்குது கால், வாய்ப்பு இடத்துல இந்த நம்பர் போயிருக்கு, இத்தனை வாட்டி பேசியிருக்கு, சொல்லுங்கள். அப்புறம் கேளுங்க. பேசலன்னா ஏன் ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணுங்க. அப்படி பேசலன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஒரே வாரத்தில் ஃபைனல் ரிப்போர்ட், க்ளோஷர் ரிப்போர்ட் போடுவாரா கேளுங்க. இன்னும் ஒரு வாரம், இந்த 5 நாள் இல்லாமல் இன்னும் ஒரு வாரம் கஸ்டடி போக ரெடியாக இருக்காரு. பேசலன்னா அதை பண்ணுவாரான்னு கேளுங்க. அப்படியே வாரத்தை முன் வச்சோம். சரி, இப்போ வந்து நம்ம வந்து கோர்ட் வந்து பஞ்சாயத்து மாதிரி அக்ராஸ் த டேபிளில் உடனே வா அப்படின்னு தீர்ப்பு போட முடியாதுல்ல. எங்களோட போர்டஃபைட்னஸை காமிக்கிறதுக்கு இன்னசென்ட்டு குற்றம் இல்லை 1% கூட அவங்க சொல்கிற வெர்ஷனில் இதெல்லாம் நீங்க நீதிமன்றத்தில் சொல்றீங்களா? போலீஸ் சொல்லியிருக்கீங்க சார். நீதிமன்றத்தில் எங்களை வாதங்களை முன் வச்சோம் சார். அவர்கிட்ட கேட்டோம், பேசுனீங்களா இல்லைன்னு கேட்டோம். 100% பேசல. தாராளமாக ஐபிடிஆரை கால் நாம தாராளமாக கால் பண்ணிட்டோம். மண்ணிருந்து சொல்லட்டும், ஏதாவது மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லட்டும், கண்டிப்பாக எதுக்காக ஒத்துழைக்கிறேன், இன்னும் கூட நான் கஸ்டடிக்கு போகிறேன், எடுத்து ப்ரூவ் பண்ணாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நாங்கள் தாராளமாக மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, தாராளமாக ஓப்பன் கோர்ட்டில் வச்சோம். இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், ஏசி இருந்தாங்க, எல்லாமே வச்சோம். ஒரு வாரத்தில் பண்ண சொல்லுங்கள், க்ளோஷர் ரிப்போர்ட் போட சொல்லுங்கள், இல்லைனா நிரூபிச்சு மெட்டீரியல் காட்ட சொல்லுங்கள், பண்ண சொல்லுங்கள். அதுக்கு அவங்க வந்து அஷூரன்ஸ் கொடுப்பாங்களா? ஒரு வாரம் கஸ்டடிக்கு நாங்கள் போகிறோம், அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஃப்ரைடேஸ். இல்லை, இந்த கஸ்டடி போகிற விஷயத்துலேயே நீங்கள் வந்து இப்போ நேற்றும் கூட ஒரு பேட்டி ஒன்று கொடுக்கும்பொழுது அதில் பார்த்தேன், அவரோட இந்த நோய் இருக்குது, அந்த நோய் இருக்குது, அவருக்கு வந்து சுகர் இருக்குது, பூஸ்டேரிஸ் இப்படின்னு சொல்கிறீங்களே, இது ஏன் ஒரு பரிதாபத்தை தேடுறதுக்காக சொன்னீங்களா? கண்டிப்பாக கிடையாது சார். ஃபஸ்ட்டு கஸ்டடியில் நாங்கள் ஃபஸ்ட்டு இவர் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டு, ஹார்ட் பேஷண்ட்டு. ஆல்ரெடி இவருக்கு அக்டோபர்லேயே ப்ரொசீஜர் நடந்து 2 ஸ்டென்ட் வச்சுருக்காங்க, 3 பிளாக்கு. இதெல்லாம் இது வரைக்கும் வெளியே சொன்னது கிடையாது, சொல்ல வேண்டிய சூழ்நிலை கிடையாது, சிம்பத்தியை ட்ராப் பண்ணி அவசியம் கிடையாது. அப்படி இருந்தால் அன்னைக்கே நெஞ்சு பிடிச்சி வழக்கமாக எல்லாம் வந்து சிறைக்கு போகிறவங்களும் பண்ணுற மாதிரி போய் எனக்கு முடியலன்னு பண்ணுறது, அந்த மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆளாக அவர் கிடையாது. நம்மளும் வந்து எக்ஸசரேட் பண்ண போய் டிஃபென்ஸில் சார் என்ன இருக்குது, சட்டப்பூர்வமாக என்ன வார்த்தை இருக்கணும், என்ன லீகலி சஸ்டைனபிள் அதான் பேச போகிறோம். அவங்க மேலே பர்சனல் அலிகேஷன் பண்ணுற மாதிரி டிஃபென்ஸோ, இல்லை தேவையில்லாத குட்டையை கொலைப்படுறதோ, மிஸ்லீட் பண்ணுறதோ, அந்த மாதிரி டிஃபென்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? என்ன இருக்குது கிளைண்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அவரோட வரைமுறையிலே என்ன வார்த்தை வைக்கலாம், அவர் என்ன சொன்னாலும் அது லீகல் பாராமீட்டர்ஸில் நான் என்ன வைக்க முடியுமோ அதான் வைக்க முடியும். ஸோ எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டே தான் நம்ம பண்ண முடியுமே தவிர, நான் போய் பார்ட்டியாவோ எதுவுமே பேசுறதுக்கோ இல்லை அவரை போய் நீ நடிச்சுட்டு போய் ஆட்டை பிடிச்சுக்கோன்னு சொல்லி இது வரைக்கும் சரியான கேள்வியை சரியான நேரத்தில் கேட்டிருக்கீங்க. இந்த விளக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் சார். இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது எங்கேயாவது
அன்னைக்கு ரிமாண்ட் போகும்போது கூட நான் ஆர்ட் பேஷண்ட் சொல்லியிருக்கேன் வரல. ஏன் 2வது கஸ்டடியில் வந்துச்சுன்னு சொன்னால் கரெக்டாக நான் விளக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சார். ஃபஸ்ட்டு கஸ்டடியில் நாங்கள் இந்த லீகல் கிரவுண்டில் அதை அப்ஜெக்ட் பண்ணோம். இந்த மாதிரி எவிடன்ஸ் இருக்குது, இது இருக்குது, அதெல்லாம் பண்ணோம். பரவாயில்ல நீங்கள் 2 நாள் போங்க, அட்வொகேட் கன்சல்டேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. போனோம், வந்தோம், ஓகே விட்டுருவாங்கன்னு சொல்லி சரி பரவாயில்ல கோஆப்ரேட் பண்ணி தானே ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணல அரெஸ்ட்டுக்கு அப்படிங்கிற ஒரு பேட் இமேஜ் வந்துருச்சு. அதை நம்ம கெட் ஓவர் பண்ணோன்னா 2வது இன்வெஸ்டிகேஷன் கோஆப்ரேட் பண்ணோம். போலீஸ் கஸ்டடிக்கு போகணுன்னால சரி பரவாயில்ல நாங்கள் மேஜிஸ்ட்ரேட் எல்லாத்தையும் முன் வச்சோம் போங்கன்னாங்க. சரி ஒத்துக்கிட்டு போயிட்டாரு. சரி போட்டோன்ட்டு 2வது கஸ்டடி கொடுத்தாங்க. மென்டல் ஹராஸ்மெண்ட்டும் ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டும் பண்ணக்கூடாதுன்றது வழக்கமாக கொடுக்குற ஒரு ஆர்டர். சொல்லுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் நாள் கஸ்டடி போன உடனே 1 மணி வரைக்கும் நடந்துச்சு. இரவு 1 மணிக்கு. அதனால இவர் ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டாரு, ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாரு. அடுத்த நாள் காலையில் இன்ஸ்பெக்டர் சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் தான் கஸ்டடி எடுத்தது. பட் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ஏசி மீனம்பாக்கம், மடிப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் ரவிக்குமார், ஏசி மீனம்பாக்கம் மிஸ்டர் முகேஷ் ஜெயக்குமார்லாம் வந்து இதில் ஸ்பெஷல்லி அப்பாயிண்டட் பை டெபுட்டட் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு ஜேசியோட ஆர்டர்ஸ்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வந்து விசாரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, விசாரிக்கும் போது பர்சனல் கொஸ்டின்ஸ்லாம் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு உன டிவோர்ஸு இது அது 2வது உன் ஃபோனுங்க, உன் ஃபோனை வந்து நீ கொடுக்கலாம் உங்கள் அம்மாவை ரிமாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காங்க. த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மாவை த்ரெட்டன் பண்ணிருக்கா, ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிட்டாரு. ஓகேங்களா, ஏன்னா அது எல்லாமே வீடியோ ரெக்கார்டட். ஏன்னா எல்லாமே அவங்களே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படின்ற போது அது இப்படி எல்லாமே அவருக்கு ஒரு மென்டல் ப்ரெஷர் ஏற்படுத்துகிற மாதிரி. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன சார் தேவையில்லாத ஒரு இதை ஏற்படுத்துகிற போது ஏற்படுறது தானே. அவருக்கு பிபி சூட்டப் ஆகிடுச்சு, 160+ ஆகிடுச்சு. 2வது அவருக்கு ஒரு ஃபீவர் ஒரு இது வந்திருக்கு, ஃபீவர் டெவலப் ஆகிட்டு இருக்கு. போய் பார்த்தா 99 டிகிரி கர்மாஸ்டர் கூட்டு போயிருக்கு, 99 டிகிரி பாடி டெம்பரேச்சர் வந்திருக்கு. ஸோ ஃபீவர் வந்துருச்சு. அடுத்து 17ஆம் தேதி இவரை செக் பண்ணி பார்க்கும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா 18ஆம் தேதி காலையில் காலில் திருப்பி கூப்பிட்டு இது பண்ணும்பொழுது இசிஜியில் வேரியேஷன் வந்திருக்கு. நீங்கள் இப்போ போலீஸ் கஸ்டடி இருக்கும்போது நீங்கள் போய் பர்சனலாக பார்த்தீங்களா? ஆமாம் சார், அங்கே 5 மணிக்கு 17ஆம் ஈவினிங் 5 to 5:30 பார்த்தேன். அன்றைக்கி நைட் நடந்தது, காலைல நடந்தது என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணார். பட் நம்ம போயிட்டு இப்போ எடுத்ததுக்கெலாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சரி, இன்னும் ஒரு நாள் கஸ்டடி ஃபிசிக்கலாக எந்த இதுவும் பண்ணல, ஒன்லி மென்டல் டார்ச்சர் மட்டும் தான் இருந்தது. கிடையாது. அதுவும் எல்லா அதிகாரிக்கு மேலேயும் அவர் வந்து குற்றச்சாட்டுலாம் வைக்கல. நார்மலாக சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் விசாரிச்சாங்க, ஏசிலாம் விசாரிச்சாங்க, வழக்கு பற்றி கேட்டாங்க, மற்ற இதெல்லாம் விசாரிச்சாங்க. சார் ஃப்ரிவலஸான மேட்ரு டைரெக்டாக சம்மந்தமான கேள்வி தான் கேட்கலாம் அவர் சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஆனால் சில விஷயங்கள் முற்றிலும் சம்மந்தம் இல்லாமல் பர்சனலாக அட்டாக் பண்ணுற மாதிரியும் வெரி இரலவெண்ட்டாக கேட்குறதுனால அவர் அதுக்கு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணார். அதை நம்மக்கிட்ட சொன்னார், என்கிட்ட முதல்ல சொல்லிட்டார். சரி, எடுத்த உடனே போய் இதெல்லாம் போய் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி உடனே போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபர்தராக என்ன ஆகுது, சரி ரைட்டு, இன்னும் ஒரு நாள் கஸ்டடி, ஒரு நாளில் முடிஞ்சு போயிட போது, நீங்கள் ஜெயிலுக்கு போயிட போகிறீங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி தானே வரணும். ஆனால் ஒரு மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டார். ஆனால் திருப்பி நம்ம எப்பவும் அதை முன்வைக்கிறோம்னா ஃபர்தர் 5 நாள் வேணும்னு கேட்குறாங்க. ஃபர்தர் 5 நாள் கஸ்டடி கேட்கணும்னா நம்ம இந்த நடந்த விஷயங்களை குற்றச்சாட்டாக முன்வைக்க போகிறதில்ல. சரி, இதெல்லாம் வழக்கம் தானே, சஜம் தானே, ஏற்றுக்கொள்ள போகிறது தானே, நடந்துக்கிறதால போயிருக்க போகுது. அப்போ திருப்பியும் 5 நாள் வேணும்னு கேட்கும் பொழுது நடந்த விஷயங்களே வெளிக்கொண்டு வர வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. செகண்ட்லி, நம்ம சிம்பத்தி ட்ராப் பண்ணுறதுக்காகலாம் சொல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சைதாப்பேட்டையில் இசிஜி ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இசிஜி வேரியேஷன் ஆகுதுன்னு கோர்ட் ரெக்கார்டில் இருக்குது, தாராளமாக செக் பண்ணிக்கலாம் போய் சொல்லியிருக்குமா இல்லையான்னு. இசிஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் சொல்ல போகிறோம். டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க 99 டிகிரி, ஜுரம் வந்தது. இவர் சும்மா போய் சொன்னாலும் டெம்பரேச்சர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்காங்க. ஃபீவருக்கு டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஒரு டேப்லெட்டை 1/2 hour ஓரல் பில்லு கொடுத்து இவரோட இசிஜி டவுன் பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார், இவர் 20 நிமிஷம் படுக்க வச்சிருக்காங்க. இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் நடந்திருக்கு. இப்படி இருக்கும்போது பிபி சூட்டப் ஆயிருக்கு, ஃபீவர் வருது, இசிஜி வேரியேஷன் அவ்வளவு. அதாவது மென்டல் டார்ச்சர் கொடுத்து, மென்டல் டார்ச்சருக்குள்ள ஒரு அச்சப்படுற ஆள் கிடையாது நான் நினைக்கிறேன் சார். ஓரளவுக்கு கொஞ்சம் தைரியமான ஆள். ஆனால் உடம்பு மன தைரியமாக இருக்கும். உடம்பு வந்து அதை ஏற்றுக்கொள்ளணும்னு கிடையாது. 2வது பனிகாலம், ஃபீவர் வந்து அது இந்த வெதரில் அவர் உடம்பு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு தெரில. எல்லாத்துக்கும் மேலே சரி, ஒரு 15 வருஷம் டயபெட்டிக்கு. ஃபர்ஸ்ட் வாட்டி இவர் இந்த ப்ராசஸ்க்கு
மெடிக்கல் ப்ராசஸ்க்கு அண்டர்கோ பண்ணும்போது இவருக்கு சிம்டம் கிடையாது, பிளாக் 95% வந்துருக்கு. இவர் ஜென்ரலாக கேஷுவலாக போயிருக்காரு டாக்டரை பார்க்குறதுக்கு. டாக்டர் உனக்கு எதாவது இருக்கா என்ன எதுலாம் செக் பண்ணி பேசி பண்ணும்போது எனக்கு அது மாதிரி தெரில டாக்டர், ஆனால் இப்படின்ற உடனே வாங்கன்னு சொல்லி காவிரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் உடனே ட்ரெஸ் ரிமூவ் பண்ணி போங்கன்ட்டார். ஏன்னா அப்புறம் அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் 95% பிளாக் இருக்குது, ஆனால் அவருக்கு தெரியல. ஏன்னா இவர் வந்து டயபெட்டிக் பேஷண்ட். டயபெட்டிக் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு அந்த பதட்டமோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸோ தெரியாது. உள்ள கார்டியக் அரெஸ்டோ ஸ்ட்ரோக்கோ வந்தாலும் அவங்களால தெரியாது. இது நான் சொல்ல சார், இது சயின்ஸு, டாக்டர் சொன்னது, மெடிக்கல் சயின்ஸு, டாக்டர் சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கிறதுனால அவர் சொன்னதுனால ஃபஸ்ட் எனக்கு தெரியல, கேஷுவலாக போயிட்டேன், டாக்டர் இமீடியட்டாக வாங்கன்னு சொல்லி ப்ரொசீஜரை பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி தான் சண்டே வச்சேன். ஸோ திருப்பி இந்த மாதிரி ஃபீவர் வருது இதுன்றபோது திருப்பி வந்துச்சுன்னா ஏதாவது ஒன்றும் சார் அதுக்குன்னு இவரோட உடம்ப அவர் கேர் பண்ணி ஒரு விஷயத்தை ஆன்டிசிபேட் பண்ணி வந்துடக்கூடாதுன்றது கவனம் எடுத்துக்கூடாது, அவர் உரிமை கிடையாதா? ஸோ அந்த சூழலில் கோர்ட்டில் நாங்கள் சொல்கிறோம் இப்படிலாம் நடந்திருக்கு. இவர் வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு இது வரைக்கும் ஏதாவது ஒரு மீடியாலேயோ ஏதாவது ஒரு கோர்ட்லேயோ இவர் பெயில் போட்ட இடத்துலையோ இல்லை வாஷ் பண்ண சொன்னதே கிடையாது. மெடிக்கல் கிரவுண்டில் எந்த சிம்பத்தியும் எந்த ரிஃபர் கேட்டது கிடையாது. முதல் தடவையாக ஃபர்தராக கஸ்டடி 5 நாள் வேணும்னு கேட்கும் பொழுது we were constrained to disclose his health status. ஸோ அதனால் கோர்ட்டில் சொல்கிறோம் இது மாதிரி இருக்குது, திருப்பி பண்ணுச்சுன்னா எது வேணாலும் நடக்கலாம், இவங்க அப்படி நடக்கிறதுக்கு ஏதாவது நினைக்கிறாங்களோன்னு தெரியலன்னு அவர் சொன்னார். இப்படியே என்ன அண்ணா டெண்டராக விட்டுட்டா ஏதோ ஆயிடுமோன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா, அச்சுறுத்தல் இருக்கும்னு சொல்லி அவர் சொன்னார். ரிட்டர்னில் எழுதி கொடுத்துருக்காரு அவர். இது வந்து அவரே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியோ இல்லை நான் போய் அட்வொகேட் கன்சல்ட் பண்ணி இப்படி சொல்லுங்க நம்ம ஒரு அப்படிலாம் கிடையாது. அவரே ரிட்டர்னில் என்ன நடந்ததோ டே 1 நடந்தது, நைட்டு காலையில் நடந்தது எழுதி கொடுத்துருக்காரு. அடிப்படையில் லீகலாக ஆஸ் அ கவுன்சிலாக நான் மெமோ ஃபைல் பண்ணியிருக்கேன். ஆமாம், பண்ணி அதை அட்ரஸ் பண்ண கோர்ட். சரி, இந்த எஃப்ஐஆரில் இப்போ போட்ட எஃப்ஐஆரில் மாலதி பேரும் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, ப்ளஸ் வேறு யார் பேர் இருக்குது அதில்? அந்த நிதிஷ்ங்கிற பையன் ஆங்கர் இருக்காப்லையா, ஒரு ப்ரோக்ராமில் உட்காந்துருக்காப்லையா ஆங்கரா, அந்த பையன் பேர். ஏன்னா அந்த பையனோட அக்கௌண்ட்டில் தான் 94,000 வந்திருக்கு. ஸோ அந்த பையனை அக்யூஸ்டாக காண்பிக்கப்பட்டிருக்காங்க, மாலதி அவர்களையும் காண்பிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இது இருக்கா, பிளான் இருக்கா இல்லை எப்படி? இல்லை, அது வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோட அவங்களோட டிசிஷன் தானே, அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் தானே, தேவையான தான். இவர் அரெஸ்ட்டே தேவையில்லை, பட் கோஆப்ரேட் பண்ண அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் 94,000 வந்திருக்கு. அவங்க கம்ப்ளைண்ட் கிட்ட எப்பா உனக்கும் நிதிஷ்க்கும் கான்டாக்ட் இருக்கா, நிதிஷ்க்கு நாலேஜ் இருக்கா, எப்படி நிதிஷ் அக்கௌண்ட்டுக்கு போட்டிருக்க அப்படின்னு அவங்க தரப்பில் வாங்கி கான்வர்சேஷன்லாம் உண்மைப்படுதுன்னு தெரிஞ்சு உண்மையாலே நிதிஷும் கல்பிட்டுன்னு தெரிஞ்சால் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை மெட்டீரியல்னு தெரிஞ்சால் பண்ண மாதிரி. இப்போ தான் தெளிவாக சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்களே, தேவையில்லாத அரெஸ்ட் தவிருங்க, மெட்டீரியல் தான் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இவனதோ அது 10 வருஷம் ஒரு அஃபென்ஸாக பண்ணாலும் மெட்டீரியல் தான் அரெஸ்ட் பண்ண முடியும் சார். ஒருத்தர் லைஃப் அண்ட் லிபர்ட்டி சார், ஒரு நாள் சிறைக்கு அனுப்புறது கூட சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப அலசி இன்வெஸ்டிகேஷன் சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு தான், அதுக்காக தான் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்லாம் கண்டிப்பாக கொடுங்க, என்ன கிரவுண்டில் நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ரீசன்ஸ் ஃபார் அரெஸ்ட் வேறு, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வேறு, இந்த நபர் எதுக்கு உட்படுத்தணும் அப்படின்றதுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பண்ணாங்கன்னா அதை எதிர்கொள்ளணும், அதுக்குரிய சட்டப்பூர்வ இல்லை. இப்போ ஆரம்பத்தில் அந்த அரெஸ்ட் பண்ண வரும்பொழுது சொன்னது வந்து அந்த திரைப்படத்தில் அவர் வந்து கம்ப்ளைண்ட் அல்ல, அதை வச்சு வந்தது. ஆனால் அதுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தில் இருக்கிற தயாரிப்பாளர்லாம் வந்து திமுக அரசோட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அப்படிங்கிற எவிடன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் வீடியோஸ் வந்துருச்சு, ஃபோட்டோஸ் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஸோ அதை வச்சுட்டு அதனால இந்த கேஸை விட்டுட்டு இந்த கேஸை பெருசாக எடுத்துட்டாங்களோ? இல்லை, அது வந்து அவங்க அந்த கிரைம் நம்பர் ஜூலையிலே ரெஜிஸ்டர் ஆனது. அது வந்து அரெஸ்ட் பண்ணணும்னா எப்பவே அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம் இவரை. அந்த திரைப்படத்தால் கம்ப்ளைண்ட் வந்து இப்போ இவர் ரிமாண்ட் ஆன பிறகு தான் ப்ரெஸ்க்கு வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. முதல்ல அந்த 4 மாதம் இடைப்பட்ட காலத்திலேயே எஃப்ஐஆரில் போட்டும் நடவடிக்கை இல்லை, உண்மையால் நான் பாதிக்கப்பட்டேன்னா அவரே ஏற்கனவே அட்வான்ஸாக முன்னுக்கு வந்து கோர்ட்டில் வந்து அவருக்கு தேவையான ரெமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். முதல்ல இந்த ப்ரெஸ் கிளப்பில் போய் அட்ரஸ் பண்ணியிருந்துருக்கலாம், அவரோட ரெமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருந்துருக்கலாம். 4 மாதமாக எதுக்கு இதில் வந்து எல்லாருமே ஒரு சைலண்ட்டை மெயின்டைன் பண்ணாங்க? அவர் தரப்புல ஏன் போல புகார்தாரரும் போலீஸும் இதை ஏன் நடவடிக்கை எடுக்கல? உண்மையான பட்சத்தில் இவர் அந்த திரைப்பட தரப்புன்னு காசு வாங்கி மாட்டியிருந்தாங்கன்னா எதுக்கு அரெஸ்ட் பண்ணாமல் சும்மா உட்காந்துருந்தாங்க? இப்போ எதுக்கு வந்து ஒரு கேஸில் ஒரு கஸ்டடிக்கு போன பிறகு பிடி வாரண்ட்டை திருப்பி அரெஸ்ட் பண்ணாங்கன்றதெல்லாம் இந்த விஷயங்களுக்கு எல்லாம் அவங்க தான் பதில் சொல்லணும். அதனால திருப்பி வர நடவடிக்கை எல்லாம் ஒரு வகையில் இப்போ பொதுவாக பல இந்த சவுக்கு சங்கர் மேலே அவருக்கு ஃபாராவும்
இதாகவும் எகென்ஸ்டாகவும் நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்போ எகென்ஸ்டாக பேசுகிறவங்க சிலர் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட பல கோடி ரூபா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசுகிறாங்களே, அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்? ஏன்னா நீங்கள் வந்து அந்த லீகல் கவுன்சிலாக இருக்கணும், ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் என்னது, ஏன் இவர் மேலே ஏன் இப்படி ஒரு இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்கும்? 300 கோடி இருக்கிறாங்க, 100 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் திட்டமிட்ட இதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா சார்? அதாவது இவர் பொது வாழ்க்கையில் இருந்தவர், எந்த குற்றச்சாட்டுகள் வந்தாலும், ஏன்னா இவர் சில பேர் மேலே குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது இவர் மேலே கண்டிப்பாக எதிர்வினைகள் ஆற்றப்படும். அந்த குற்றச்சாட்டுகளை இவர் அணுகுன்னு தான் ஆகணும். அப்படி 100 கோடி 200 கோடி இருந்துச்சுன்னா 100% அதுக்குரிய ஆதாரங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் மேலே எல்லா வழக்கையும், அபகரிச்ச வழக்கு மட்டும் இல்லை, எல்லா ஈடி வரைக்கும் அவர் பேரில் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். ஓகேங்களா? அவர் வாங்கின ஃப்ளாட்டு முழுக்க முழுக்க யூடியூப் வருமானத்தில் அவருக்கு வந்து இருக்கிற சப்ஸ்கிரைபர்னால, ஆட் ப்ரொமோஷன்ஸ்னால வரதில்லை. உங்களுக்கு தெரியும், நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்க, அவரோட ஃபாலோவர்ஸு என்ன, இது அவருக்கு இப்படி கான்ட்ராக்ட் என்ன, பேமெண்ட் என்ன, எல்லாமே ஒயிட்டில் வரது தான் அந்த இதுவுமே என்னோடய லிமிட்டட் ஸ்கோப்பில் நான் சொல்கிறதுன்னா, அந்த சேல் லீட் அவர் பண்ணார் இல்லையா, இந்த பல்லாவரம் ஃப்ளாட்டுக்கு நடந்த பொழுது அதுக்குரிய சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்றதை அவர் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அந்த சேல் லீடுக்குரிய லீகல் ஒப்பீனியன் பார்க்கும்போது அந்த விஷயங்கள் எனக்கு தெரியறதுனால சொல்கிறேன். எனக்கு இருக்கிற ஒரு லிமிட்டட் ஆஸ்பெக்டில் எல்லாமே ஒயிட்டில் தான் டிரான்சாக்ஷன் ஆச்சு இருக்குது. அது தவிர 100 கோடி 200 கோடி இருக்குன்ற ஆதாரங்களோடு வந்துச்சுன்னா இன்னும் அவர் மேலே கேஸை அவர் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆதாரம் இருந்தால் யாரும் மூடி வைக்க போகிறது கிடையாது, வெறும் வாயில் யாரும் சொல்ல போகிறது கிடையாது. இப்போ இந்த மாதிரி இந்த சொத்தை வாங்கியிருக்காரு, இந்த மாதிரி காசை வாங்கியிருக்காரு, முதல்ல யார்ட்டாவது காசை வாங்கிட்டாரு, சார் நான் உங்களுக்கு காசை கொடுக்குறேன், நீங்கள் இப்படி ஒரு இது பண்ணுங்கன்னாலே அசால்ட்டாக 2 விஷயத்தில் உங்களை ட்ராப்பில் இப்போ போலீஸ் செட் பண்ணுறாங்க, சப்ரிஜிஸ்ட்ரார் செட் பண்ணுறாங்க. 10,000 ரூபா கொடுத்தா ரெஜிஸ்டர் பண்ணுவேன், 20,000 ரூபா கொடுத்தா கேஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. சார் நாளைக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி விஜிலன்ஸில் சொல்லி நாப்தலைன் பவுடரை தடவிட்டு கொண்டாந்து ட்ராப் ப்ரொசீடிங்ஸை ஃபாலோ பண்ணி ரெக்கவரி பண்ணிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் புதுசாக தமிழ்நாடு காவல்துறைக்கும் இதை மாதிரி ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு தான் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும், ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வாங்கணும், ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் கொண்டு வரணும். சாதாரணமாக ஒரு சிவிலியனுக்கு ஈஸி, எந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், அழகாக வாங்கலேன், ஒரு காஃபி சாப்பிட்லாம், ஒரு டீ சாப்பிட்லாம், உங்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்கணும், ஈஸியாக ஒரு பெண் கேமரா வச்சு ட்ராப் பண்ணலாம். இப்படிலாம் வாங்கினது இவரும் யாரும் தெரியாத ஆளும் கிடையாது. இவங்களை அணுகிற மாதிரி 10 கோடியோ 5 கோடியோ கொடுக்குறவங்க சாதாரண குப்பனோ சுப்பனோ வர தெரியாது, வரப்போகுது. அப்படி வந்து இவர் டிஸ்க்ளோஸ் பண்ணல, ஸ்கேம்லையோ ஒரு இல்லீகாலிட்டியோ ஒரு சப்ரஸ் பண்ண பேசினா காசை வந்து பேசாமல் இருக்குன்னா காசை கொடு, இன்னும் டார்னிஷ் பண்ணிடுவேன், இன்னும் ஃபர்தராக ஸ்கேன்லெஸ் ஸ்டேட்மெண்ட் விட்டுருப்பேன்னு சொல்ல போகிறவங்க அப்படியே வந்து பண்ணனா என்றைக்கே ஒரு கதையும் பண்ணி ஈஸியாக பிடிச்சிடலாம். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா அவர் வந்து அவருக்குன்னு ஒரு டீம் மாதிரி உங்களை வச்சுருக்காரு, உங்களை நீங்கள் தான் பார்த்து கொண்டு இருக்கீங்க. இப்போ ஏன் இந்த மாதிரி அலிகேஷன் நிறைய பேர் வந்து கண்மூடித்தனமாக அலிகேஷன் போடுறாங்களாங்க, சொத்துக்கள் இருக்குது, 300 கோடி இருக்குது, 400 கோடி இருக்குது, ஏன் அவங்க மேலே நீங்கள் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை சார்? அது வந்து அவர் தான் முடிவு செய்யணும். அவர் வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் எதிர்கொள்கிறேன்ற மனநிலையிலே ஆல்ரெடி 1-2 வந்துருச்சு. இப்போது அவர் ஜெயிலுக்கு போன பிறகு நிறைய பேர் பேசுகிறாங்க. அவங்க ஜெயிலுக்கு போக முன்னாடி 1-2 பேர் பேசினாங்க, இப்போ ஜெயிலுக்கு போகும்போது ஏகப்பட்ட பேர் பேசினாங்க. இருந்துச்சுன்னா இவர் ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கும் பொழுது அதுக்கு எதிர்வினைகள் ஆற்றப்படும் தானே சார்? ஸோ அதனால் வருவாங்க. இருந்துச்சுன்னா எவிடன்ஸ் வந்துச்சுன்னா அதை அவர் எதிர்கொண்டுக்க போகிறார் சார். இல்லாத பட்சத்தில் இப்போ வரைக்கும் எந்த எவிடன்ஸும் வெளியே வரல. சோஷியல் மீடியாவாகட்டும் கம்ப்ளைண்டாவோ இந்த டேட்டில் என்கிட்ட இதை வாங்கினாருன்னு சொல்லி எந்த ஒரு வேலிட் ப்ரூஃப் வெளியே வரல. ஸோ வந்து அச்சத்தினாலும் கூட வெளியே விடாமல் இருக்கலாம். அவங்கெல்லாம் என்ன ஆச்சா இருக்கு, ஜெயிலில் தானே இருக்காரு, வச்சிருந்தா கொண்டு வந்து கொடுத்துட வேண்டியது தானே. இந்த 3-4 கேஸ் ஆகிட்டும், 5வது கேஸ் ஆகிட்டோம்ல, யார் எதுக்காக காசு கொடுத்தாங்கன்னு தெரிய வரும்ல. உண்மையாலே 5 கோடி பேசப்பட்டதா, காசு 100 கோடி வாங்கன்னா நீங்கள் அப்படி கொடுத்தவங்க எல்லாமே வந்து பிளாக் மணி வச்சிருக்கவங்க அல்லது கணக்கில் வராத பணங்கள் வச்சிருக்கவங்க தான் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவங்க எப்படி கொண்டு வந்து நீங்கள் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? குற்றச்சாட்டுகள் யார் வேணாலும் யார் மேலே, உங்கள் மேலே சொல்லலாம், என் மேலே சொல்லலாம், சிஎம் மேலே சொல்லலாம், பிஎம் மேலே சொல்லலாம், யார் மேலே, போலீஸ் அதிகாரி மேலே சொல்லலாம் சார். வெறும் வாயில் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லி இல்லை. இவரையே அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளர், ஒரு மூத்த பத்திரிகையாளர் நம்மகிட்ட பேட்டிக்கு வந்திருந்தாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சவுக்கு சங்கரே வந்து எவிடன்ஸே இல்லாமல் தான் கண்மூடித்தனமாக அவர் வந்து அலிகேஷன் எல்லாத்துமே வைக்கிறாரு. அதுவும் வைக்கிறது முழுவதும் உயர் அதிகாரிகள் மேலேயும் அரசியல்வாதிகள் மேலேயும் வைக்கிறாரு, இன்னைக்கு ஆட்சியாளர் மேலேயும் வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே.
சார் அதுதான் சார், அவர் ஒரு சிலர் மேலே குற்றச்சாட்டுகள் வைக்கும் பொழுது இவர் மீதும் ஒரு சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுறது வந்து ஒரு சகஜமான ஒரு வாடிக்கையான விஷயம்தான். ஸோ யாரோட குற்றச்சாட்டு ஆதாரபூர்வமாக இருந்துச்சோ அது வழக்காக போகுது, அது கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜுக்கு போக போகுது. ஸோ இல்லாத பட்சத்தில் அதை பற்றி நம்ம பேசுகிறதே வேஸ்ட்டு. இது இப்போ சோஷியல் மீடியாவில் தடியாடு தான் தனக்கார எல்லாரும் அவங்க சொல்லிக்கிறாங்க. இல்லை எல்லாருக்கும் வந்திருக்குங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து பெரிய அலிகேஷனை வைக்கும் பொழுது நம்மளுக்கே சந்தேகம் வருது, இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. அது மாதிரி எதிர்க்கலாம். 100 கோடி ப்ராப்பர்ட்டி இருந்தாலோ இல்லை 100 கோடி கேஷ் இருந்தாலோ கண்டிப்பாக அதை சீஸ் பண்ணட்டும், ரெக்கவரி பண்ணட்டும், எல்லாமே இடி வரட்டும், இன்கம் டேக்ஸ் வரட்டும், எல்லாமே அவர் சந்திச்சு தானே. இல்லை இவரே எதிர்க்கட்டுங்கிறேன். இவர் ஒரு நோட்டீஸ் இல்லாமல் அவங்களுக்கு ஏன் அது கூட பண்ண மாட்டேங்கிறார்? ஆதாரப்பூர்வமாக இருந்து இன்னைக்கு டேட்டில் நீ இந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்க இந்த விஷயத்துக்காக அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக சொன்னால் அந்த ஆதாரத்துக்கு பதில் சொல்லலாம். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா அவர் முடிவெடுத்துட்டாரு. ஆல்ரெடி அந்த முடிவு எடுத்தனால தான் எதுக்குமே அவர் 19 குற்றச்சாட்டுக்கு எதுவுமே பதிலாக அவர் அறிக்கையே இல்லை. வெளியே இருக்கும்போதே 1-2 ஊடகவியலாளர்கள், யூடியூபர்ஸ் 1-2 குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. பட் அப்பவுமே அவர் வந்து யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போவாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ரூஃப் இருக்கா, மெட்டீரியல் இருக்கா சொல்லட்டும், என் மேலே குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டாரு, இக்னோர் பண்ணிட்டு. ஆனால் அது வந்து நீங்கள் ப்ரூஃபோ இல்லை மெட்டீரியலோ இல்லாமல் கண்மூடித்தனமாக ஒரு குற்றச்சாட்டை பண்ணும் பொழுது பொதுமக்களிடத்துல வந்து ஒரு பார்த்துட்டு தானே இருக்காங்க சார். சரி, அவங்க பதிவு பண்ணுறதுலையும் பல நூற்றுக்கணக்கான கமெண்ட்ஸ் வருது, இவர் பதிவு பண்ணுற விஷயங்களும் நூற்றுக்கணக்கான கமெண்ட்ஸ் வருது. பொதுமக்களை யாரும் முட்டாளாக்க முடியாது. எல்லாருக்குமே இப்போத்துக்கு விவரம் இருக்குது. எது ப்ராக்டிக்கலி எப்படி கரெக்டாக இல்லையா, நடைமுறை சாத்தியமாமா இல்லையான்னு பொதுமக்கள் அவங்கவுங்க முடிவு எடுத்துக்க போகிறாங்க. இது உண்மைன்றது. இப்போ நம்ம யாரையும் போய் எஜுகேட் பண்ணணும்னா, நம்ம யாருக்கும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணோன்னா, நம்ம யாருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. உண்மைகள் ஆதாரங்கள் தான் வெளியே வரப்போகுது, இல்லாத பட்சத்தில் நேர்த்து போக போகுது. இல்லை இப்போ இந்த கேஸ் என்ன மாற முடிய போகுது? இவர் தான் இவர்கிட்ட வெளியே வந்துடுவாரா, அல்லது வந்து இந்த அரசியல்வாதிகள்னால தேர்தல் முடிகிற வரைக்கும் இவர் உள்ளுக்குள்ள இருக்க போறாரா? இது என்ன உங்களோட? தேர்தல் வர வரைக்கும் இவர் ஒரு சில ஆளுங்கட்சிகள், ஒரு சில கட்சிகள், ஒரு சில நபர்களுக்கு எதிராக இவரோட கருத்துக்களை அவர் முன்வைக்கிறதுனால இவருக்கு எதிரணியில் இருக்கிறவங்க, எதிரணி இன் த சென்ஸ் இவரோட விமர்சனங்களாக, இவரோட கருத்துக்களாக, இவரோட தகவல் செய்திகள் பாதிக்கப்படுகிறவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இவரோட ஜேர்னலிசம் ஒர்க்ஸை முடக்கணும்னு, நடவடிக்கைகளை முடக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி வழக்கல்ல இவர் ஆள்படுத்துறாங்கன்றது அவரோட கருத்து. ஸோ அதனால் தான் எலெக்ஷனை முன்னிட்டு இவர் இந்த மாதிரி கேசஸை ஃபால்ஸ் பண்ணி சில தனிநபர்களை, இண்டிவிஜுவல்ஸை ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை வச்சு இவர் போட்ட நியூஸை வச்சு அதை பேஸ் பண்ணி ஒரு கேஸ் ஆக்கி எஃப்ஐஆர் ஆக்கி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த எலெக்ஷனுக்கு இவரை முடக்கிறாங்கன்றது அல்டிமேட் அவங்களோட இன்டென்ஷன், கோலாக தெரியுது. ஸோ அதை எதிர்கொண்டு வரணுன்றது தான் அவரோட. சரி, இப்போ இன்னொன்று நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ லாஸ்ட் டைம் இப்போ பேசும்பொழுது நீங்கள் சொன்னீங்க அவர் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஜேர்னலிஸ்ட் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் ஒன்று இருக்குது, அதில் தான் மூத்த பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, மிகப்பெரிய ஜாம்பவான்லாம் அங்கே இருக்காங்க, ஹிந்துராம் போன்றவங்க, நக்கீரன் கோபால் போன்றவங்களாம் இருக்காங்க. அவங்க ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது இவர் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வெளியே இருக்கும்போதே பேசுகிறாங்க, அவர் வந்து ஜேர்னலிஸ்ட் கிடையாது, அவர் வந்து மிரட்டுறவர், அவர் வந்து ஜேர்னலிஸ்டாக சேர்த்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. அவர் ஜேர்னலிஸ்டாக இல்லைங்கிறாங்களே சார். ஜேர்னலிஸ்ட் யார் ஜேர்னலிஸ்ட் கிடையாது அப்படிங்கிறதுல எந்த வரைமுறையும் எந்த ஒரு ரெகுலேஷனும் கிடையாது. மக்கள் விஷயங்களை அன்றாட நடக்கும் தகவல்களையும் மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறவர்கள் டே டு டே அஃபேர்ஸில் தன்னோட விமர்சனங்களையும் எதிர்கருத்துகளையும் தனிப்பட்ட நபர்களோ, அரசாங்கமோ, ஒரு இல்லீகாலிட்டியோ, மிஸ்காண்டக்டோ, ஒரு அப்யூஸ் ஆஃப் பவரோ, அத்தாரிட்டியோ, ஒரு ஸ்கேமோ, இல்லை பொதுமக்களுக்கான பிரச்சனைகளில் வந்து அட்ரஸ் பண்ணாமல் இருந்தாலோ, ஒரு தனிநபர் பாதிக்கப்பட்டாலோ, இது சம்பந்தமான ஒரு காமன் காசஸ், ஒரு பப்ளிக் காசஸுக்காக, இப்போ எனக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனைக்கு தான் நான் முன்னுக்கு வராமல் இந்த நான் சொன்ன பொது பிரச்சனைக்கு முன்னுக்கு வரவங்க எல்லாமே ஜேர்னலிஸ்ட் தான். அதுவும் முதல்லலாம் மைக் இருக்கணும், கேமரா இருக்கணும், ஒரு சபை இருக்கணும், ஒரு சேனல் இருக்கணும். இப்போலாம் அப்படி இல்லை சார். இப்போ வந்து யூடியூப் சேனல்ஸ் உங்களை மாதிரி நிறையா, நீங்களாம் 2000களில் சந்திக்காத வழக்குகள் கிடையாது, எதிர்கொள்ளாத நடவடிக்கைகள் கிடையாது. இப்போ 25 காலம் ஆண்டமாக நீங்களாம் ஃபீல்டில் இருக்கிறீங்க, ஒரு சீனியர், நீங்கள் சீனியர் ஜேர்னலிஸ்ட், உங்களுக்கு எல்லா விதமான நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஒரு பத்திரிகையாளரை உடக்கணும் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கைக்கு ஆள்படுத்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் உங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியும் யார் ஜேர்னலிஸ்ட் இல்லைன்றது.
நான் சர்டிஃபை பண்ணிட முடியாது. அந்த மாதிரி ஒரு சர்டிஃபை பண்றக்கூடிய அத்தாரிட்டியும் கிடையாது. அவங்களுக்குள்ள இருக்கிற கருத்தியல் அவங்கள சேஃப் கார்டு பண்றதுக்கு அவங்கள ஒரு குழுவா வச்சுக்கிறதுக்கு ஒரு பிராண்டா ஒரு லேபிளா ஒரு பத்திரிகையும் ஒரு இருக்கிறதுனால நாங்க தான் எங்களுக்கு தராலன்னு சொல்லலாம். போட்டியா வந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தினால அவங்க வந்து அதுக்கு ஒரு வரைமுறை அவங்களே வச்சுக்கிறாங்க. கண்டிப்பாக நான் அந்த கருத்துக்குள்ள ரொம்ப டீப்பா சொல்ல முடியல. அவருக்கு ஒரு அகென்ஸ்டா வழக்கறிஞரா ஒரு தனிப்பட்ட நபராக தான் இது பொது கருத்தை தான் பதிவு பண்றேன். ஸோ அதனால இல்லை, இப்போ எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்ஸில் 4 லைன் டைப் பண்ணி கமெண்ட்ஸ் போடுறாங்க, மெசேஜ் போடுறாங்க, நீங்கள் போட்டதை ட்ரால் பண்ணி மெசேஜ் போடுறாங்க. வந்திருக்கும் போது எல்லாமே ஒரு செல்ஃப் ஜேர்னலிசம் பண்ணுறாங்க இல்லையா? ஒரு பப்ளிக் காசுக்கு ஒரு நல்லெண்ணத்துலேயோ ஒரு பொது பிரச்சனைக்கு மூக்க நுழைச்சு ஒரு 2 நிமிஷம் டைப் பண்ணி அதுக்குன்னு சும்மா ஒரு மிஸ்லீட் பண்ணுற மாதிரி அவங்கெல்லாம் நான் சொல்ல தவறான ஒருத்தனை பாதிச்சு ஒரு செய்தி பாதிச்சு ஒரு 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 பியூட்டிஃபுல் சிட்டிசனா ஒரு கேள்வியை ஒரு கமெண்ட்டாக பதிவு பண்ணுறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ஜேர்னலிஸ்ட் தான் சார். இப்படி தான் யாரும் இந்தியா கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இப்படி இருந்தால் தான் இதெல்லாம் பாராமீட்டர்ஸ் இதான் யாட்ஸ்டிக் அப்படின்லாம் எதையும் வரைமுறைப்படுத்தலை. இவங்க ஒரு கிளப்னு ஒன்று வச்சுருக்காங்க, ப்ரெஸ் கிளப்னு ஒரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் அண்டர் சொசைட்டிஸ் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணுது. நாளைக்கே நீங்களும் ஒரு யூடியூப் அசோசியேஷனு ஒரு சோன்ஸ் பத்திரிக்கையாளர் ப்ரெஸ் தனிப்பட்ட நிறையா இருக்காங்க, அவங்களும் சொல்லிக்கலாம் நானும் ஜேர்னலிஸ்ட்டுன்னு. ஸோ இதெல்லாம் வந்து யாரும் இப்போத்துக்கு எந்த ஒரு யாட்ஸ்டிக்கும் கிடையாது. ஸோ அதனால் மக்கள் தான் இதை அங்கீகரிக்கணும். சரியான தகவல்களையும் சரியான செய்திகளையும் சரியான நேரத்தில் இதை வெளிப்படுத்துகிறாங்க சார். இதை வந்து விருப்பு இல்லாமல் அரசியல் ஒரு சார்பு இல்லாமல் ஒரு 4th பில்லர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும் பொழுது இவங்களை 4th பில்லராக வந்து ஆமாம் லெஜிஸ்லேட்டிவ் இருக்கு சார். 3 பில்லர்ஸ் யாரு? லெஜிஸ்லேட்டிவ்ஸ் சட்டமன்றம், லோக்சபா, பார்லிமெண்ட், சட்டத்தை ஏற்றக்கூடிய அங்கீகாரம் பெற்ற எம்பி எம்எல்ஏஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஐபிஎஸ் பியூரோக்ராட்ஸ், இவங்களாம் எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க, சட்டத்தை நிறைவேற்றுறவங்க, ஜுடிஷியரி சட்டத்தை சரியா தப்பா சட்டம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறவங்க. இந்த 3 பில்லர் இல்லாமல் கான்ஸ்டியூஷனோட 3 பில்லர் இல்லாமல் 4வது பில்லர் அங்கீகரிச்சவங்க ப்ரெஸ் ஜேர்னலிசம். ஸோ உங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் டியூட்டி இருக்கு. 4th பில்லராக ரெகக்னைஸ் பண்ண பத்திரிகைகள் நடைமுறையில். ஸோ இப்போ நம்ம 75 வருஷம் கடந்திருக்கோம். அப்படிங்கிற போது எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்புணர்வு இருக்கு. தனிப்பட்ட விருப்பம் உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட விருப்பம் இருக்கும். அதை கொண்டு வந்து உங்களோட இதில் புகுத்தாம ஒரு பப்ளிக் காசுக்காக எல்லாத்தையுமே வந்து அட்ரஸ் பண்ணணும். எல்லா விஷயத்தையும் எது தேவையோ எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும், சப்ரஸ் பண்ணக்கூடாது. சவுக்கு சங்கர் மேட்ரு எவ்வளவோ எதிர் விமர்சனம் இல்லை, இதெல்லாம் இருக்கு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பத்திரிகையாளர் மன்றத்திலேருந்து இதை பற்றி பேசுறக்கோ இவர் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு அதை கடந்து போயிட்டு இன்னைக்கு அரஸ்டெல்லாம் நடக்குது. இதை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறதும் கூட அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது, ஒரு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவங்கள விட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களே அப்படிங்கிறதான் ஒரு வருத்தமான செய்தியாக இருக்குது. அந்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு ஆட்கள் வந்து இவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு யார் அவரோட எதிரியோ அவங்களுக்கு துணை போகிற மாதிரி தான் தெரியுது. இது பல செய்திகள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவர் விரைவில் வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட இது. வந்துட்டு தொடர்ந்து அவருடைய இது என்னென்ன கருத்துக்கள் தெரிவிக்கணும். ஆனால் என்னன்னா எவிடன்ஸ் இல்லாமல் தெரிவிக்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எவிடன்ஸோட ஆதாரபூர்வமாக சொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். பொதுமக்கள் அதையும் எதிர்பார்க்குறாங்க. இது விரைவில் வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட செய்தியாக இருக்குது. ரொம்ப நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம்.